கலைஞர் வந்து ம். அவருக்கு எந்த குறையும் வைக்கல. ஒரு மகன வந்து ஒரு அப்பா எப்படி க்ரூம் பண்ணி கொண்டு ம். வரணுமோ, அப்படி க்ரூம் பண்ணி கொண்டு ம். வந்தாரு. முத்து வந்து இன்னிய வரலும் அவர் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டா வந்திருக்க வேண்டியவர் அவரு. ஆனா, அவருடைய சில தகாத பழக்கத்தால, அவரு வந்து தன்ன தானே அழிச்சுட்டாருங்கிறது தான் உண்ம. இத்தனையும் எல்லா திறமையும் உள்ளவரு. எல்லா திறமையும் உள்ளவரு. ஆல்மோஸ்ட் அவரு 32, 13 வயசுலயே அவருடைய கேரியர் முடிஞ்சு போச்சு. சினிமா கேரியர் முடிஞ்சு போச்சு. முத்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருன்னா, சிதம்பரம் ஜெயராமனுடைய ம். பொண்ண பண்ணிக்கிட்டாரு. சிதம் தாய்மாமாவோட பொண்ணு. ஆமா. ம். அதாவது சிதம்பரம் ஜெயராமோட சகோதரிய தான் கலைஞர் குடுத்தாங்க. ம். சிதம்பரம் ஜெயராமோட பொண்ணு சிவகாம சுந்தரி தான் இவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ம். முத்துக்கு வந்து 2 பசங்க. ம். டாக்டர் அறிவுநிதி, ம். அதுக்கப்புறம் தேன்மொழின்னு நெனைக்கிறேன். ஓ. அவங்கலாம் நல்லா இருக்காங்க. முத்து வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அதுக்கப்புறம் கட்சி அரசியல்ல ஈடுபடலாம் அப்படின்னு கலைஞர் இவர வந்து கட்சி அரசியலுக்கு கொண்டு வரலாம்னு நெனச்சாரு. அதுக்கே இவரு ஃபிட் ஆவல. மு.க. ஸ்டாலினுக்கு முன்னாடி அவரோட வாரிசா, அரசியல் வாரிசா முத்துவ தான் அவர் நிறுத்துறாருன்னு நினைக்கிறேன். ஆமா. ம். முத்துவ தான் தன்னுடைய அரசியல் வாரிசா கொண்டு வரணும். ம். சினிமால வந்து எம்ஜிஆர் மாரியே சினிமால வந்து அப்படியே அரசியல கொண்டு வரணும்னு தான் பிளான் பண்ணாரு. ம். அந்த பெர்சனாலிட்டி, அந்த தேஜஸ், அந்த பாட்டு பாடி கூட்டத்த இழுக்கிற சாமர்த்தியம் எல்லாமே அவருக்கு இருந்தது. ஆனா, கலைஞரோட பேச்ச அவர் கேட்கல. ஒரு கட்டத்துல சில சில மீட்டிங்ல போவாரு. இவர் இல்லாத சமயத்துல வெளியூர்ல சில மீட்டிங் ஷெட்யூல்லாம் போட்டு குடுப்பாங்க. இவர் போவாரு. ஆனா, அந்த ஊர்ல போய் அப்படியே இருந்துருவாரு. அந்த ஊர்ல, அந்த ஹோட்டல்ல தங்கி அப்படியே இருந்துருவாரு அவரு. அப்புறம் அவருடைய மது பழக்கத்தால அங்கேயே தங்கிடுவாரு. அப்புறம் வரமாட்டாரு. அதனால அவர நம்பி கட்சி கூட்டங்கள் ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் வந்து யாரும் ரிஸ்க் எடுக்க விரும்பல. கலைஞரே விட்டுட்டாரு. ஒரு கட்டத்துல வந்து எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தாரு. அவருக்கு எவ்வளோ அவர வந்து சரி பண்ண பார்த்தாரு. ஆனா, அவருக்கு உண்டான அந்த வொர்க் லோடு, கவர்ன்மெண்ட் நடத்தணும், கட்சி நடத்தணும். இந்த நெருக்கடியில இவர கான்ஸ்டன்ட்டா அவரால கவனிக்க முடியல. அதுதான் கலைஞரால முடியல. கலைஞரோட நோக்கம் வந்து இவர நல்லா கொண்டு வரணும். இவர நல்ல ஒரு டாப் ஸ்டாரா கொண்டு வரணும் ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா, கடைசி வரை வந்து முத்து அதுக்கு இடம் குடுக்கல.